வெளியில் கிளைமேட் வந்து நல்லா குளு குளுன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இப்போ பேச போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா பயங்கர ஒரு ஹாட்டான டாப்பிக்கு. இந்தியாவே வந்து இப்போ பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு டாப்பிக்கு. நேற்று வந்து ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையை 3 ரூபா வந்து கம்பெனிகள் உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். இது ஒரு 2022க்கு அப்புறம் இப்போ வந்து அஃபிஷியலாக நடக்கிற அந்த ஒரு விலை ஏற்றம். அதுக்கு நடுவில் விலை ஏறல, சின்ன சின்ன மாற்றம் பைசா கணக்கில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். இதோடைய இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? மோடியா, இல்லை மத்திய அரசுடைய டேக்ஸா, இல்லை மாநில அரசுகளுடைய டேக்ஸா? இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஒரு அனலைசிஸ் பார்ப்போம். நேற்று இந்த அறிவிக்கப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பெட்ரோல் ஒரு லிட்டர் வந்து 103 ரூபா 104 ரூபா இருக்கும். டீசல் வந்து 98 ரூபா 97 ரூபா அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச்லேயும் இருக்குது. இது வந்து பல மாநிலங்களில் அவங்களுடைய டேக்ஸ் பொறுத்து மாறிக்கிட்டு இருக்கு. அந்த சார்ட் இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ இந்த விலையேற்றத்துக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது யாரையுமே நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லிட முடியாது, இவங்க தவறால் ஆச்சு இல்லை இதனால் ஆச்சு அப்படின்ட்டு. இதுக்கு பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து பின்னாடி இருக்குது. நடந்துக்கிட்டு இருக்கிற ஈரான் அமெரிக்கா போர், அதனால் வந்து இந்த பிரச்சனையாகிக்கிட்டு இருக்கிற அந்த ஹோர்முஸ் நீரிணை, அதனால் வந்து தடையாகி இருக்கிற எண்ணெய் கப்பல்கள், இதனால் வந்து எண்ணெய் கப்பல்களுக்கு ஏற்றப்பட்ட அந்த இன்சூரன்ஸு, அதனால் அதிகமான ஷிப்பிங் சார்ஜஸ், இதெல்லாம் வந்து ஒரு கோர்வையாக நிறையா நம்ம சொல்லலாம். இப்போது இது சரியாகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் தான் இல்லை இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகுது போரில் அப்படிங்கிறதுல எண்ணெய் சப்ளை வந்து குறைஞ்சிட்ருக்கு. அப்படிங்கும்போது இந்த விலையேற்றம் இப்போது நமக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்காக வந்திருக்கு. இதோடைய மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, பெட்ரோலில் வந்து நம்ம ஒரு பக்கம் க்ரூட் ஆயில் ரேட்டு ஏறும் இறங்கும், அது பொறுத்து இங்கே நமக்கு பெட்ரோல் டீசல் விலை மாறும். இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்னன்னு பார்த்தோன்னா, மத்திய அரசு போடுற அந்த கலால் வரி எக்ஸைஸ் டியூட்டியும் மாநில அரசு போடுற அந்த வேட் வரியும் தான். இது ரெண்டும் தான் வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்து 2014 இப்போ 26 வரைக்கும் எப்படி நம்ம இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை வந்து நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். 2014 மோடி கவர்மெண்ட் வரும்போது க்ரூட் ஆயில் ரேட் வந்து அப்போ அதிகமாக தான் இருக்குது, பீக்கில் தான் இருக்குது. $115 வந்து ஒரு பேரலுக்கு அப்போ விற்றுக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து பெட்ரோல் டீசல் ரேட்டு பார்த்தோன்னா, பெட்ரோல் வந்து 68 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. டீசல் வந்து 50 ரூபா 55 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது ஏன் பெட்ரோல் வந்து டீசல் வந்து இவ்வளோ கம்மியாக இருந்தது, க்ரூட் ஆயில் அதிகமாக இருக்கும் போதும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டைமில் மத்திய அரசு வச்சுருந்த அந்த கலால் வரி அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. 2014 2014 பெட்ரோலுக்கான கலால் வரி ஒரு லிட்டருக்கு 9 ரூபா 48 காசு, டீசலுக்கான கலால் வரி 3 ரூபா 56 காசு. இதனால தான் வந்து க்ரூட் ஆயில் ரேட் அதிகமாக இருந்தாலும் பெட்ரோல் டீசல் ரேட் வந்து நமக்கு ஸ்டேபிளாக வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்கு. 2014 முடிவில் என்ன ஆகுதுன்னா, இந்த கச்சா எண்ணெய் ரேட் வந்து அப்படியே பாதியாக குறைஞ்சிடுது. ஒரு பேரல் வந்து $115 $110 விற்றுக்கிட்டு இருந்தது, இறுதியில் வந்துட்டு ஒரு $30 $40க்கு சுத்தமாக குறைஞ்சிருச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டைமில் அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக்கிட்டானுங்க. ஷேல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு பாறைகளுக்கு நடுவில் இருந்து ஆயில் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை க்ரூட் ஆயிலை வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களோட இன்டர்னல் சப்ளையை சரி பண்ணுற அளவுக்கு அமெரிக்கா ஸ்டடி பண்ணிட்டாங்க. இது வந்து யூஸ்வலாக இருந்துகிட்டு இருக்கிற அந்த டிமாண்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ சப்ளை அதிகமாகிடுச்சு. கல்ஃப் கண்ட்ரிஸ் இல்லாமல் இப்போ அமெரிக்காவும் வந்து ஆயில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னே வந்து குளோபல் மார்க்கெட்டில் ரேட்டு கம்மியாயிடுச்சு. ஒபெக் கண்ட்ரிஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெட்ரோலியம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து மேனுஃபேக்சர் குறைக்க வேணாம், அவங்க அமெரிக்காவை ப்ரொடக்ஷன் பண்ணாலுமே நம்மளும் ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணக்கூடாது, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைடு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இது 2 போட்டியிலையுமே வந்துட்டு ரேட்டு பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. ஒரு $35-40 வந்து 2014 முடிவுலாம் வந்து இந்த ரேட்டு வந்து இருந்துருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவிலே பேசியிருக்கோம், க்ரூட் ஆயில் ரேட்டு கம்மி ஆகிடுச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை கம்மியாகணும் இல்லையா? ஆனால் அது இந்தியாவில் நடக்கலை.
ஏன்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து இந்தியாவில் அதிகமாக தான் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த க்ரூட் ஆயில் ரேட்டு குறையிற டைமில் இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, கலால் வரி வந்து அப்போது அதிகம் பண்ணிட்டாங்க. 2014 அந்த இருந்த ரேட்டை விட 2016 கலால் வரி வந்து அதிகமாக ஏற்றுறாங்க. பெட்ரோல் வந்து ஒரு லிட்டருக்கு 21 ரூபா 40 காசு கிட்ட வந்து கலால் வரியை ஏற்றிடுறாங்க. டீசலுக்கு 17 ரூபா 60 காசு கிட்ட வந்து அந்த டைமில் கவர்மெண்ட் வந்து கலால் வரி ஏற்றுறாங்க. அதனால வந்து பெட்ரோல் டீசல் விலை குறையல, திரும்ப வந்து அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு ஒரு சில ஸ்டேட்டில் வந்து அது ஸ்டேபிளாக இருந்தது. இதை வச்சுட்டு அவங்க புதுசாக வந்த கவர்மெண்ட்டு 2014 தான் ஃபார்ம் பண்ணாங்க. 16 வரும்போது க்ரூட் ஆயில் குறைஞ்சதை யூஸ் பண்ணி டேக்ஸ் அதிகம் பண்ணி அவங்க வந்து அப்போ அதிகமாக டேக்ஸ் கலெக்ஷன் ரெவன்யூ வந்து அதிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ நிறையா ப்ராமிசஸ் கொடுத்துருந்தாங்க, நிறையா அச்சீவ் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால டேக்ஸ் மணியை வந்து ஹைவேஸ்க்கு, ரயில்வேஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, அது போக வந்து அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்லுவோம், அரசுக்கு வர வருமானத்தை விட செலவு அதிகமாகும் போது அந்த டிஃப்ரென்ஸ் மார்ஜினை கால்குலேட் பண்ணுறதுக்கான அந்த அமௌண்ட்டையும் வந்து இந்த பெட்ரோல் டீசல் ரெவன்யூவில் இருந்து மத்திய அரசு எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. 2017 மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அது இது வரைக்கும் இல்லாத ஒரு வகையிலான ஒரு அறிவிப்பு. பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் வந்து அதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு ஒரு தடவை தான் கம்பெனிஸ் வந்து அவங்க மாற்றலாம், அதாவது ப்ரைஸ் ஏற்றணும் அப்படிங்கும்போது. ஆனால் இப்போது 2017 என்ன அறிவிச்சிடுறாங்க கவர்மெண்ட்டுனா, டெய்லி பேசிஸில் நீங்கள் ப்ரைஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது டெய்லி டைனமிக் ப்ரைஸிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. இப்போது தங்கம் வெள்ளி வந்து எப்படி டெய்லி ரேட் மாறுதோ அந்த அன்னைக்கு குளோபல் மார்க்கெட் ப்ரைஸ் பொறுத்து அந்த மாதிரி வந்து பெட்ரோல் டீசலுமே க்ரூட் ஆயிலோடைய அந்த டெய்லி ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ப்ரைஸ் வந்து அது நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்ரோலியம் கம்பெனிஸ்க்கு மத்திய அரசு அனுமதி தராங்க. ஆனால் அதுலேயுமே வந்து பெருசாக அப்போது க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப டாப்பில் போயிட்டு இல்லை ரேட்டு குறைஞ்சிக்கிட்டு அப்படின்னு இல்லை, ஒரு மாடரேட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அந்த டைம்லேயுமே இங்கே சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும், அதாவது பைசா கணக்கில் தான் இருக்கும். நமக்கு இன்றைக்கி உடனே க்ரூட் ஆயில் ரேட் ஏறுச்சுன்னா அடுத்த நாளே வந்து நமக்கு இங்கே அதாவது பம்பு ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரீட்டைல் ப்ரைஸ் உடனே நமக்கு ஏறிடும். இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிற டைமில் 2018-19 வந்துட்டு பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா 82 ரூபா போயிடுச்சு. டீசல் வந்து ஒரு 70 ரூபா 75 ரூபா கிட்ட வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்போது அப்போசிஷன்ஸ் வந்து அதிகமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள், இது ஒரு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனைக்கு தான் போகும், அதுக்கான நடவடிக்கைகளை ஏதாவது எடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அப்போ போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க. 2019 காங்கிரஸ்லாம் வந்து ஒரு படி மேலே போய் வந்து நீங்கள் டேக்ஸ் டெரரிசம் பண்ணுறீங்க, வரிகள் மூலயமா வந்து தீவிரவாதிகள் செயல்படுற மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாஜக அரசு மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த டைமில் கோவிட் வந்து வருது, கொரோனா லாக்டவுன் அந்த டைமில் நமக்கு வருது. அப்போயும் நம்ம என்ன பார்த்துருக்கணும் அப்படின்னா, கோவிட் வருது, வாகனங்களே இல்லை ரோட்டில், ஆயில் கம்பெனிஸுமே வந்து எல்லாருமே ஓவர் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டாங்க. கோவிட் வருது, வெளியில் போகல, ஆனால் ஸ்டாக் எல்லாமே அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஸ்டாக் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து வெளியில் போகல. ஏன்னா உலகம் முழுக்காவே லாக்டவுனில் இருக்குது, வண்டிகள் எங்கேயும் மூவ் ஆகலை. அப்படிங்கும்போது க்ரூட் ஆயில் யூசேஜ் இல்லாமல் இருக்குது பெட்ரோல் டீசல் மேனுஃபேக்சரிங்க்கு. ஆனால் இந்த நிலைமையிலையும் வந்து இந்திய அரசாங்கம் வந்து பெட்ரோல் டீசல் விலையை வச்சு இன்னும் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான் பார்த்தாங்க. இன்னும் வந்து அந்த கலால் வரியை அதிகரிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க அந்த டைமில். அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அது ஒரு 10 ரூபா கிட்ட வந்து அந்த வித்தியாசம் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போது February 2020 க்ரூட் ஆயில் வந்து ஒரு பேரல் $60 வித்துட்டு இருந்திருக்கு. அப்போது இந்த கோவிட் லாக்டவுன்லாம் வந்த உடனே ஏப்ரலில் வந்து ஒரு $20 $25 தான் வந்து அப்போது ரேட் வந்து ஒரு பேரல் விற்றுருக்கு. அதே இன்னும் அதிகபட்சமாக நம்ம சொல்லணும்னா ஏப்ரல் 21 இது வரைக்கும் இல்லாத வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு பேரல் வந்து $19 ரேட்டு குறைஞ்சிருக்கு. அப்பயுமே இந்திய கவர்மெண்ட் வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் அவங்க இப்போ பண்ணலை. மாறா இந்த கலால் வரி வந்து அவங்க அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்போது பெட்ரோலுக்கு ஒரு லிட்டருக்கு 10 ரூபா வந்து கலால் வரியும்,
13 ரூபா டீசலுக்கு ஒரு லிட்டருக்கு வந்து கலால் வரி ஏற்றிருக்காங்க. அதாவது 22 ரூபா இருந்த அந்த கலால் வரி 32 ரூபா ஆயிடுச்சு பெட்ரோலுக்கு. 18 ரூபா இருந்த அந்த வரி டீசலுக்கு 31 ரூபா ஆயிடுச்சு. இதனால் வந்து ஒரு லட்சக்கணக்கான கோடிகளில் வருமானம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்திய கவர்மெண்ட் அந்த டைமில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வருவாய் வந்து இந்த டைமில் மட்டும் நம்ம இந்திய அரசாங்கம் சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க. 2021 இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சு உலகம் ஒரு ரெக்கவரி மோடுக்கு வந்துட்டு இருக்கிற டைமில் க்ரூட் ஆயில் ஒரு பேரல் வந்து $70 to $75 அப்போ விற்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து இன்னும் ப்ரைஸ் வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. ஏன்னா வந்து எக்ஸைஸ் டியூட்டி இன்னும் மத்திய அரசு கம்மி பண்ணாமல் வச்சுருக்காங்க. முன்ன ஏற்றின அதே ரேஞ்சிலேயே இருந்துகிட்ருக்கு. கம்மியாக இருந்து $70 $75 க்ரூட் ஆயில் ரேட்டு அதிகமான உடனேயே இந்தியாவில் வந்து பெட்ரோல் டீசல் விலையுமே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. 10 ரூபா கிட்ட அப்போது ஏறிடுச்சு. முதல் தடவையாக அப்போ தான் வந்து நம்ம பெட்ரோல் விலை 100 ரூபா இல்லை 100 ரூபாய்க்கு மேலே கிராஸ் ஆகிறத நம்ம அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். டீசல் பொறுத்த வரைக்கும் ஒரு 90 ரூபா 95 ரூபா ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இது வந்து அப்போது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் 10 பாயிண்டில் வந்து நமக்கு நிற்கும். இப்போது 100 ரூபா போட்டோம் அப்படின்னா நமக்கு 1 லிட்டர் கூட வரல அப்படிங்கிற கணக்கில் நம்ம அப்போ ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்போது விலைவாசி அதிகமாக ஏற ஆரம்பிச்சிடுச்சு. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாகிடுச்சு. பால், அரிசி, முட்டை எல்லாத்தோட ரேட்டுமே இப்போது அதிகமாகிடுச்சு. இது இந்திய அளவில் ஒரு பெரிய கிளர்ச்சி ஆகிற அளவில் எதிர்க்கட்சிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இது அப்படியே விட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நவம்பர் மாதம் 2021 அந்த கலால் வரியை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி வராங்க. 32 ரூபா 90 ஒரு லிட்டருக்கு பெட்ரோலுக்கு இருந்த கலால் வரியை 5 ரூபா குறைச்சி 27 ரூபா 90 அளவுக்கு கொண்டு வராங்க. டீசலுக்கான கலால் வரி 31 ரூபா 80 ஒரு லிட்டருக்கு இருந்ததை 10 ரூபா குறைச்சி 21 ரூபா 80 மத்திய அரசு அப்போ கொண்டு வராங்க. 2022 அடுத்த பிரச்சனை வந்துடுது, உக்ரைன் ரஷ்யா வார். இதனாலே வந்து திரும்ப உலகம் முழுக்க அந்த க்ரூட் ஆயில் சப்ளை பிரச்சனை ஆகுது. அந்த டைமில் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2022 அதிகபட்சமாக $139 ஒரு பேரல் வந்து அப்போது விற்பனை ஆகிருக்கு. குறைஞ்சபட்சம் அப்படின்னு பார்த்தோன்னா $70 விற்பனை ஆகிருக்கு. ஆவரேஜாக நம்ம அந்த வருஷத்துக்கான ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு $110 $115 அப்போது மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இதனால் வந்து இப்போது திரும்ப இந்த ரேட் அதிகமாகுது, பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகிறதுக்கான அபாயம் வருது அப்படின்னு சொன்ன உடனே மத்திய அரசு வந்து சரி கலால் வரியை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2022 அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. பெட்ரோலுக்கான கலால் வரி 27 ரூபா 90 இருந்ததை 8 ரூபா கம்மி பண்ணி 19 ரூபா 90 வந்து ஆக்குறாங்க. டீசலுக்கான கலால் வரி 21 ரூபா 80 இருந்ததை 5 ரூபா கம்மி பண்ணி 15 ரூபா 80 வந்து அப்போது இதை கொண்டு வராங்க. அப்படி இருந்தாலுமே அவங்களால வந்து இந்த பெட்ரோல் ப்ரைஸ் வந்து பெட்ரோல் டீசல் ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல கவர்மெண்ட்டால். ஒரு 10 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம 2026 இந்த மே 15 ஆகியிருக்க விலையேற்றத்துக்கு முன்னாடி 2022 தான் ஆகியிருக்கு. இந்த 4 வருஷத்தில் வந்து பெட்ரோல் டீசல் விலையில் வந்து அஃபிஷியலாக எந்த மாற்றமும் இல்லை. பைசா கணக்கில் கம்பெனிஸில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்திருக்குமே தவிர 22 அந்த 10 ரூபாய் விலை ஏற்றத்துக்கு அப்புறம் இப்போ வந்து நமக்கு இப்போ தான் வந்து அந்த சேஞ்ச் நடக்குது. 2023 24 பார்த்தோன்னா உலகளவில் எதுவும் பெருசாக சிக்கல்கள் இல்லை. ரஷ்யா உக்ரைன் வார் மட்டும் நடந்துகிட்டு இருந்தது. அந்த லெவல்லே வந்து குளோபல் மார்க்கெட் மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததால் நம்ம ஊர்லேயும் பெட்ரோல் டீசல் வந்து ரேட் அப்படியே தான் மெயின்டைன் ஆச்சு. பெட்ரோல் 95 ரூபா 100 ரூபாய்க்குள்ளேயும் டீசல் வந்து 90 ரூபா 95 ரூபாய்க்குள்ளேயும் தான் அந்த டைமில் 2023 24 மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்கு. 2025 பொறுத்த வரைக்கும் வந்து அப்பயும் பெருசாக எதுவும் மாற்றங்கள் வந்து இல்லை. க்ரூட் ஆயில் ரேட் அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. அமைதியாக வந்து மத்திய அரசு என்ன பண்ணிடுறாங்க, கலால் வரியில் பெட்ரோல் டீசல்லையும் வந்து 2 ரூபா வந்து அப்போது சைலண்ட்டாக ஏற்றி விட்டுடுறாங்க. ஏன்னா வந்து அது ரீட்டைல் ப்ரைஸில் பாதிக்காத அளவுக்கு பண்ணுறாங்க. ஏன்னா அப்புறம் ஒரு 5-6 ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன்ஸ் வருது. அப்புறம் விலையேற்றம் பிரச்சனைகளை எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதால
2025 வந்து பெருசாக எதுவும் மாற்றங்கள் இல்லை. நமக்கு அந்த 100 ரூபா ரேஞ்சிலே வந்து மெயின்டைன் ஆகுது பெட்ரோல், 90 ரூபா 95 ரூபா ரேஞ்சிலே வந்து டீசல் வந்து அப்போது மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. இப்போ 2026 திரும்ப பெரிய ஒரு சிக்கல். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு போர்லையும் மீண்டு வந்துட்டு இருக்கிற டைமில் 2026 நம்ம பெரிய அண்ணன் ட்ரம்ப் வந்து ஒரு புதுசாக ஒரு சிக்கலை குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி கொண்டு வந்து நடுவில் சொருகிறாரு. ஈரான் கூட அந்த போர், ஈரான் ஈராக்கு அமெரிக்கா சம்மந்தப்பட்ட அந்த போர் நமக்கு பிப்ரவரி மாதம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. மார்ச் மாதம் உலக லெவலில் க்ரூட் ஆயில் ரேட் வந்து திரும்ப பிச்சுட்டு போக ஆரம்பிக்குது. அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த போர் ஆரம்பிக்கும் போது $72 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெய் வந்து போர் அதிகமாக தீவிரமடைய மார்ச் மாதத்தில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட $110 $115 கிட்ட போக ஆரம்பிச்சிருச்சு. அப்பயும் வந்து இந்திய அரசாங்கமும் நம்ம இந்தியாவில் இருக்க எண்ணெய் நிறுவனங்களும் வந்து விலை ஏற்றத்தை பற்றி யோசிக்கல. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. போர் இன்னும் தீவிரமடைய ஒரு பதற்றம் வந்து உலகம் முழுக்க நிலவ ஆரம்பிச்சிருச்சு. அது இந்தியாவில் இன்னும் ரொம்ப அதிகம். ஏன்னா நமக்கு 85% க்ரூட் ஆயில் நமக்கு வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம். அதை தான் நம்ம ப்ராசஸ் பண்ணி பெட்ரோல் டீசலாக யூஸ் பண்ணுறோம். இன்னும் அதிகமாக பயம் அதிகமாகிடுச்சு. இப்போது மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த மே மாதம் ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த விலையேற்றம் அவசியமானது தான், அதை வந்து நம்ம தடுக்க முடியாது. கம்பெனிஸ் வந்து ஏற்கனவே லாஸில் போயிட்டுருக்காங்க. அது ஒரு கணக்குப்படி பார்த்தோன்னா, இந்த போர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்க எண்ணெய் நிறுவனங்கள், இந்தியன் ஆயில் கார்பரேஷனு, பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் எல்லாமே வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வந்து லாஸ் வந்து சந்திச்சிருக்காங்க. அதாவது நமக்கு இந்த போர் ஆரம்பித்த 3 வாரத்தில் அப்படின்னு கணக்கு பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடி வந்து எண்ணெய் நிறுவனங்களுக்கு வந்து லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரெக்கவர் பண்ணி வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படிங்கிறதால எங்களுக்கு வந்து விலையேற்றத்துக்கான அனுமதி கொடுங்கன்னு சொல்லி மத்திய அரசுக்கிட்ட எண்ணெய் நிறுவனங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விலை ஏற்றிக்கோங்க, ஆனால் நாங்கள் வந்து கலால் வரியை நாங்கள் கட் பண்ணி கொடுக்குறோம், அது வந்து பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நீங்கள் இந்த விலையேற்றம் இருக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசுமே அனுமதி தராங்க. இப்போது மே மாதத்தில் இந்த கலால் வரியை மத்திய அரசு எப்படி குறைக்கிறாங்கன்னா 10 ரூபா கிட்ட குறைக்கிறாங்க. ரெண்டுமே பெட்ரோல் டீசல் ரெண்டுக்குமே. பெட்ரோல் வந்து 21 ரூபா 90 காசு ஒரு லிட்டருக்கு இருந்த கலால் வரியை 11 ரூபா 90 காசு கொண்டு வராங்க. டீசலுக்கு 17 ரூபா 80 காசு இருந்த கலால் வரியை ஒரு லிட்டருக்கு 7 ரூபா 80 காசுக்கு மத்திய அரசு வந்து குறைச்சி கொண்டு வராங்க. இதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க கம்பெனிஸ் வந்து அதிகமாக ரேட் ஏற்றணும்னு நினச்சாலுமே நமக்கு அது வந்து இந்த கலால் வரியில் கட் ஆகிடும். அப்படிங்கிறதால இப்போது அவங்க நமக்கு ரீட்டைல் ப்ரைஸு ஒரு 3 ரூபாய்க்கு தான் ஏறி இருக்குது. பெட்ரோலுமே சரி டீசலுமே சரி இந்தியா முழுக்கவும் அவங்க பேஸ் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எண்ணெய் நிறுவனங்கள். ஆனால் வந்து ரீட்டைல் ப்ரைஸில் வரும்போது நமக்கு ஒரு 3 ரூபாய்க்கு தான் பாதிப்பு அப்படிங்கிற அளவில் வந்து இருக்குது. இது வந்து 2022 அந்த 10 ரூபா விலையேற்றத்துக்கு அப்புறம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அஃபிஷியலாக நடக்கிற இந்த விலையேற்றம் வெறும் வந்து 3 ரூபா தான் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற எண்ணெய் நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். இப்போது வந்து இந்த விலையேற்றத்துக்கு அப்புறமே வந்து அவங்களால ரெக்கவர் பண்ணி வர முடியாது எங்களால் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஏறி இருக்கிற இந்த ரேட்டு பார்த்தோன்னா பெட்ரோல் வந்து 103 ரூபா டு 107 ரூபா ஆவரேஜில் இப்போது இந்தியாவில் விற்கிது. டீசல் வந்து 95 ரூபா டு 101 ரூபா அந்த ஆவரேஜில் நம்ம ஊரில் இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் வந்து முழு வீச்சில் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 118 ரூபா டு 128 ரூபா பெட்ரோல் ரேட் விற்கணும். டீசல் பொறுத்த வரைக்கும் 118 ரூபாயிலிருந்து 138 ரூபா வரைக்கும் டீசல் ரேட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பெனி சொல்கிறாங்க. நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்துக்கு காரணம் க்ரூட் ஆயில் மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு பின்னாடி வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணோம். உலக பொருளாதாரம், க்ரூட் ஆயில் ரேட் ஏறுறது, இந்தியாவில் இருக்க மத்திய அரசோடைய அவங்களுடைய அந்த வரி, மாநில அரசுகளுடைய வரி, இது எல்லாமே சேர்த்து ஒரு பின்னப்பட்ட விஷயந்தான் இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அப்படிங்கிறது. இது நம்ம என்ன நினச்சாலும் இந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இது எதிர்க்கட்சிகள் இப்போது இதுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி வந்து
ரூபா ஷாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரூபா ஷாக்கு இன்னும் எங்கெல்லாம் அவங்கள கொண்டு போய் விட போகுதுன்னு சொல்லி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. தமிழ்நாடு முதல்வருமே வந்து இந்த நடவடிக்கையை வந்து திரும்ப பெறணும், இல்லை கலால் வரியை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீங்கள் வந்து உங்கள் வேட் வந்து கம்மி பண்ணுங்கள், மத்திய அரசு முடிஞ்ச வரைக்கும் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் மாநில அரசுடைய வரியை கம்மி பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. என்ன எது எப்படி இருந்தாலும் இந்த விலையேற்றம் நடந்துடுச்சு. இதனால் ஏற்பட போகும் விளைவுகள் என்னென்ன? போக்குவரத்து செலவு அதிகமாகும். டீசல் தான் நம்ம ஊரில் அதிகமாக கன்சியூம்டு ஃபியூவலு. அப்படிங்கும்போது எல்லா போக்குவரத்துக்குமே டீசல் தான் யூஸ் ஆகுது. பஸ்ஸு, லாரி எல்லாத்துக்குமே. லாரிகள் தான் வந்து இந்தியாவில் அதிகபட்சமாக சரக்குகள் ஏற்றிட்டு போகிற ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. இப்போது அதுக்கான விலை அதிகமாகும். சரக்கு போக்குவரத்தோட விலை அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகமாகும். பால், முட்டை, அரிசி, சமையல் எண்ணெய் இதுக்கான விலையுமே அதிகமாகிறதுக்கான ஒரு அபாயத்தை தான் நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம அறைவாக வேண்டியதாக இருக்குது. பெட்ரோல் டீசல் விலையேற்றத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு செயின் இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கலாக எவ்வளோ விஷயங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். இது போன்ற பல அப்டேட் மற்றும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் வாண்டரிங் மார்க் சத்யாவுடன் இணைந்திருங்கள்.